அனைவருக்கும் வணக்கம். கோத்தகிரியில் ஃபேமஸான கொடநாடு டீ எஸ்டேட், தோடர் இன மக்களோட பழமை மாறாத கோவில், தமிழ்நாட்டோட டெர்மினஸ் கண்ட்ரின்னு சொல்லப்படுற கொடநாடு வியூ பாயிண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ராவலர் சைட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அப்புறம் நீலகிரியோட ஹையஸ்ட் பீக்கான தொட்டபெட்டா பீக் பற்றி பார்த்தோம். இப்போது தொட்டபெட்டாலேருந்து கிளம்பி கோத்தகிரியில் இருக்க பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனான கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். தொட்டபெட்டாலேருந்து கட்டபெட்டு ஓரசோலை வழியாக 25 கிலோமீட்டர் வந்தோம்னா கோத்தகிரி இருக்குது. கோத்தகிரியிலேருந்து டானிங்டன், கைகட்டி, கொடநாடு டீ எஸ்டேட் வழியாக 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது. தொட்டபெட்டா ரேஞ்சோட ஒரு பகுதி தான் இந்த கோத்தகிரி. கோத்தகிரினா மவுண்டைன்ஸ் ஆஃப் கோத்தாஸ், அதாவது நீலகிரி மலைத்தொடரோட பூர்வக்குடி மக்கள்ல ஒருத்தரான கோத்தர் இன மக்களோட மலைன்னு அர்த்தம். பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் விஸ் கிண்டர்ஸ்லே கோத்தகிரியோட வெதர் யூரோப்புக்கு இணையாக இருக்குன்னு அவங்களோட செட்டில்மெண்ட்டை இங்கே நிறுவனாங்க. டாக்டர் ஜான் சுலைவன் கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்த டைமில் தான் நீலகிரியில் குன்னூர் கேட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அதுவரை ஊட்டிக்கு போக இந்த கோத்தகிரி ரூட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோத்தகிரியிலிருந்து கொடநாடுக்கு போகிற வழி எல்லாமே அவ்வளவு சீனிக்காக இருக்கும். ரொம்பவுமே டிராஃபிக் இல்லாத ரோட்டில் பசுமையான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அருமையான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஊட்டி அளவுக்கு கோத்தகிரி கமர்ஷியல் பிளேஸ் ஆகாதனால இந்த இடத்தோட உண்மையான அழகை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். பார்க்குற இடமெல்லாம் பசுமையான மலைக்குன்றுகளும் உயரமான மரங்களும் டீ எஸ்டேட்ஸும் பள்ளத்தாக்குகளுமா ரொம்பவுமே ரஸ்டிக்கான ஃபீலை இந்த இடம் ட்ராவல் அப்போ நமக்கு கொடுக்கும். திரும்புகிற இடம் எல்லாமே இங்கே வியூஸ் தான். டீ எஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் கேரட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி மாதிரியான காய்கறிகளும் இங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொடநாடு டீ எஸ்டேட். 10 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டிருக்க இந்த எஸ்டேட்டோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கும். லிட்டில் பீஸ் ஆஃப் ஹெவன்னு சொல்லப்படுற இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்த கொடநாடு டீ எஸ்டேட்டோட அழகான வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது கொடநாடு எஸ்டேட் டேமோட வியூ. டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு அழகான நீர்த்தேக்கம் இது. இந்த டேமில் இருந்து வெளியே வர தண்ணீர் மோயர் ஆறில் போய் கலக்குது. இந்த கொடநாடு டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்திலேயே நீலகிரியோடைய பூர்வ குடிகளான தோடரின மக்களுடைய கோவில் ஒன்று இருக்குது. பழமை மாறாத தோடர் கட்டுமானமான கல் கட்டடத்தில் தச்சுடு ரூஃப் போட்டு அமைக்கப்பட்ட கோவில் இது. தோடர்கள் பொதுவாகவே சிவன், மாரியம்மன் அப்புறம் ஐயப்பனை வழிபடுவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே எருமைகளை மேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய பால் சம்பந்தமான பொருட்கள்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அதனால அவங்களுடைய வழிபாடுகளில் எரும மாட்டுக்கு முக்கிய இடம் இருக்கு. மாப்பிள்ளை கல்லுங்கிற டேர்மை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கல்லை ஒரு ஆண் தூக்கினாதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிறது வழக்கம். இது தோடர் இனத்தோடைய மரபுல ஒன்று. இங்கே இருக்கிற கற்களும் அதுக்காக தான் இங்கே போடப்பட்டிருக்கு.
இப்போது நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டோட செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் சார்ஜோ பார்க்கிங் சார்ஜோ கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் இங்கே அலௌடு இல்லை. ஸோ கேஷை கையில் வச்சுக்கிறது பெட்டர். காலையில் 8 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே பார்க்கிங்க்குன்னு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வண்டியை நல்லா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குது பாருங்கள். கோத்தகிரியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. கீழே குளிருக்கு இதமாக டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போய் இந்த இடத்தோட வியூவை பார்க்கலாம். இங்கிருந்து சுற்றி இருக்கக்கூடிய மலை முகடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வியக்க வைக்கிற அளவில் இருக்குது. இந்த கொடநாடு நீலகிரி பிளாட்டியூவில் கிழக்கு பக்க விளிம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல காற்று ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா கொடநாடில் பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்கும். அதனால காற்றுடைய அழுத்தமும் மிஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும். கொடநாடை லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா என்னென்ன வியூஸ் தெரியுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வாட்ச் டவர்ல இருந்து கீழே வந்தோம்னா சைடில் ஒரு வழி இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே போனா நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த கொடநாடு கடல் மட்டத்திலிருந்து 1793 அடி உயரத்தில் இருக்கு. சுற்றி மலைகளால் இருக்கனால இந்த வேலியில் மழைப்பொழிவு கொஞ்சம் கம்மி தான். அதனால எல்லோ கலர் சன்பர்ன்ட் பேச்சஸ் சூரிய வெளிச்சத்தில் தங்க நிறமாக ஜொலிக்கிறது தான் இந்த இடத்துடைய சிறப்பே. இங்கிருந்து லெஃப்ட் சைடில் திம்பம் லேக், சாம்ராஜ் நகர், குண்டல்பேட், டெக்கான் பிளாட்டியூஸ் வர அருமையான வியூஸ் கிடைக்கும். ரைட் சைடில் மோயர் ஆறுக்கு அடுத்ததா பவானி சாகர் டேம், கோபி, ஈரோடு வர இருக்க வியூஸ் கிடைக்கும். இங்கே இருக்க இந்த வாட்ச் டவர்ல இருந்து இந்த வேலியோட பிக்சரிஸ்டிக் வியூவை நம்மளால 220 டிகிரிக்கு பார்க்க முடியும். இங்கிருந்து இந்த வேலியை பார்த்தா இவ்வளவுதான் பூமி, இதுதான் உலகத்தோட எண்டு, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால இந்த இடத்த டெர்மினஸ் கண்ட்ரின்னு சொல்றாங்க. இங்க மாயாறுங்கிற மோயராறு பாயிற ரம்மியமான காட்சியை பார்க்க முடியும். முக்குருத்தி பீக்ல உருவாகிற தண்ணி மசினகுடி ஊட்டி ரோட்ல இருக்க மாயாறுங்கிற கிராமத்துல மோயர் ஆறா மாறுது. இந்த மாயாறு அடுத்ததா இங்க பழமை மாறாத தெங்கு மரகடா கிராமம் இருக்கு. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் உணவு உற்பத்தி மாதிரி கிராமங்கள் சில உருவாக்கப்பட்டது. அதுல இங்க தெங்கு மரகடாவும் ஒண்ணு. இங்க 142 விவசாயிகளுக்கு தலா 3 ஏக்கர்னு மொத்தம் 500 ஏக்கரை கவர்மெண்ட் பிரிச்சு கொடுத்து விவசாயம் பண்ண வச்சாங்க. மோயர் ஆறோட செழிப்புனால இங்க பயிர் உற்பத்தி சிறப்பாகவே இருந்தது. இன்னைக்கும் 350 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோத்தகிரி அப்புறம் மேட்டுப்பாளையம்ல இருந்து காலையில் சாயங்காலம்னு 2 பஸ் இந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் பாயிற நீளமான ஆறு இதுதான். இதோட நீளம் 90 கிலோமீட்டர். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையை இந்த ஆறு பிரிக்குது. அது மட்டும் இல்லாமல் பண்டிப்பூர் நேஷனல் பார்க் அப்புறம் முதுமலை சரணாலயத்துடைய எல்லையையும் பிரிக்கிறது இந்த மாயாறு தான். இந்த நீலகிரி பிளாட்டியூஸ்ல மாயாறு பாயிற இடங்கள் மட்டும் பசுமையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த வேலியில தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்குது. அப்படியே இந்த பிளாட்டியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மேலே இருக்க மலைகள்னு பார்த்தோன்னா ரங்கசாமி பீக் அப்புறம் ரங்கசாமி பில்லர் இருக்கு. கோத்தகிரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் இந்த பீக்கு. நீலகிரியோட பூர்வ குடிகளான இருளரின மக்களுடைய புனிதமான இடமா இந்த மலை கருதப்படுது. இங்கே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கு. அதில் தூண் மாதிரி இருக்க ஒற்றைக்கல் பாறை தான் ரங்கசாமி பில்லர். இந்த பில்லர் மட்டும் 400 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கு. இந்த ரங்கசாமி பீக்ல இருந்து கொஞ்சம் கீழே தெரிகிறது தான் ஆர்ப்பரிக்கிற அழகை கொண்ட மேடநாடு ஃபால்ஸ். கோத்தகிரியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மேடநாடுங்கிற கிராமத்தில் தான் இந்த அருவி இருக்கு.
மேலே இருந்து பாறைகளில் தண்ணீர் விழுந்து விழுந்து போகிற அழகை இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மேடநாடு அருவிக்கு போக டூரிஸ்ட்டுக்கு அலௌடு இல்லை. ஸோ இங்கேருந்தே இந்த அழகை பார்த்து ரசிக்கலாம். இதே மாதிரி கோத்தகிரியில் இருக்க கேத்ரின் ஃபால்ஸோட அழகை டால்ஃபின் நோஸ்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளவு அழகையும் நம்ம மதியம் 3 மணிக்குள்ளே வந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஈவினிங் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த எந்த வியூஸுமே நமக்கு கிடைக்காது. கோயம்புத்தூர் பிளைன்லேருந்து மைசூர் பிளாட்யூஸ் வர கிறிஸ்டல் கிளியர் ஃபேசினேட்டிங் வியூவை என்ஜாய் பண்ண இந்த கோடநாடு ஒரு பெஸ்ட் பிளேஸ். கீழே நம்ம பார்த்த தெங்கு மரகடா கிராமத்தில் இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ப்ராப்பரான பெர்மிஷனை வாங்கிட்டு மோயர்கார்ஜ் வழியாக இந்த இடத்துக்கு நம்ம ட்ரெக்கிங்காகவும் வரலாம். பாரு கழுகுகள் அதாவது வல்ச்சர்ஸ்க்கு இந்த கொடநாடு ஒரு அடைக்கல முற்றமாக இருக்குது. கொடநாட்டில் இருந்து கிளம்பி கோத்தகிரி வழியாக நம்ம கீழே இறங்கினோன்னா வழியில் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே இருந்து மேட்டுப்பாளையம் டவுனோட வியூவையும் பில்லூர் டேம்ல இருந்து வர தண்ணீர் பவானிசாகர் டேம்ல கலக்கிறதையும் பார்க்க முடியும். அதோட பரளிக்காடு ஈகோ டூரிசமையும் பூச்சி மரத்தூர் ஈகோ டூரிசத்துடைய ரிமோட் ஏரியாஸையும் இங்கிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சிறுமுகை, இரும்பொறை, அரியப்பம்பாளையம், சத்தியமங்கலம் வர வியூஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இதோட நம்மளோட ஊட்டி சீரியஸ் முடிவு பெறுது. மேட்டுப்பாளையம்ல இருந்து குன்னூர் வழியாக ஊட்டி மலைக்கு ஏறி ஊட்டியிலிருந்து கோத்தகிரி வழியாக கீழே இறங்கின வரைக்கும் இந்த ஊட்டி சீரீஸுக்கான எல்லா வீடியோஸையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவலர் சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.